வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்குறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம கண்டினியூ ஒரு 3 நாள் வீடியோ போடல. இதோட நின்னுட்டு இந்த 2 நாள் அதில் சந்தர்ப்ப சூழ்நிலையில போட முடியல. இந்த இடத்துல ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் நம்ம டெலகிராமில் இந்த லிங்க் கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். இது என்ன கொடுத்துருந்தோம்னா, மார்க்கெட் இந்த 2 எல்லா ஜோன் கீழே பிரேக் பண்ண கீழே, மேலே பிரேக் பண்ண இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்சைடு தான் வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல இருக்கும்போது சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 140லேருந்து 140 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல ஒரு நல்ல மூவ் இருந்துச்சு. அதையும் பிரேக் பண்ணி நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்குள்ளே போல அது மறுநாள்லேருந்து ஓப்பன்லேருந்து இறங்குனுச்சு. சரி ஓகே. இது நம்ம கண்டிப்பாக 3 நாள் இல்ல. அதெல்லாம் முடிஞ்சு போனத பத்தி பேச வேண்டியதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம கொடுத்த லெவல்ஸ்க்குள்ள தான் மார்க்கெட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பாருங்க தெரியும் உங்களுக்கு. நம்ம இந்த இடம் ஸ்ட்ராங்னு சொல்லியிருந்தோம். அங்கேருந்து தான் மார்க்கெட் ஃபால்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் இந்த இடங்கிறது இந்த செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணா சடன் ஃபால் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதேபோல் பார்த்தீங்கன்னா, இதை பிரேக் பண்ணிச்சு அடுத்து சடன் ஃபால். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். திங்கட்கிழமை என்ன வாய்ப்பு நம்ம வீக்லிலேருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். இந்த வீக்லி கேண்டில் எப்படி பார்த்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டில் சொன்னோம். இந்த கேண்டில் லோ தான் சப்போர்ட்டாக இருக்கிறது வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அந்த கரெக்டாக அதில் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டில் லோ தான் சப்போர்ட்டாக இருக்கிறது வாய்ப்பு. இந்த ரேஞ்சு தான் அடுத்து பார்த்தோம்னா 24,500 வச்சுக்கோங்க ரவுண்ட் ஃபிகரில். அது வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வீக்லி படி. சரி ஓகே. டேயில் பார்ப்போம் என்ன மாதிரி வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா, இந்த டோஜ் இருக்குது பாருங்க. இந்த லோ ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. இந்த லோ இல்லை இந்த கேண்டோட லோ பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அது பார்த்தோம்னா 24,750 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. 80 பாயிண்ட்ஸ் தான் இறங்கிறதுக்கான ஒரு செட்டப் தெரியுது. இப்போ இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா தான் மார்க்கெட்டில் தான் நம்ம இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஏதாவது 24,700 இந்த ரேஞ்சு. இது வீக்லியில் பார்த்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வரது வாய்ப்பு இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் எடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி லெவல்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,879 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரை இன்றைக்கி போன ஹை தான் 24,993. தேர்டை பொறுத்தவரை 25,103 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரி ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,766 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட் ப்ளஸ் ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த இடம் தான். அதுக்கு அடுத்தது 24,706 அடுத்து 24,613. சரி ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இது பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் அப் சைடு மூவ் ஆனால் ஸ்ட்ராங் மூவ் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு தொட்டால் இதுலேருந்து ஸ்ட்ராங் மூவ் கூட இருக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த லொக்கேஷன் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இது கீழே கூட போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ இந்த இடம் தான் இப்போதைக்கு நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னா 24,766. வேணா ஒரு 6 பாயிண்ட் வேணால் கொஞ்சம் முன்ன பண்ண பஃபர் இருக்கலாம். அவ்வளோதான் இந்த இடத்துக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து அப் சைடு மூவ் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு வேளை கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் மூவ் இருக்கும். அது இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் நம்ம எப்பவுமே தேர்டு பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் செட்டப் மாறும்னு சொல்லுவோம். இது தேர்டு ரொம்ப தள்ளி இருக்குது. அதனால் நம்ம போடல. 25,250க்கு மேலே தான் நம்ம புல்லிஷ் செட்டப்புக்குள்ளே மாறும். அதுக்கான இதை தாண்டணும். அது வரைக்கும் மார்க்கெட் ரேஞ்சு தான். அதில் மார்க்கெட் இந்த இடம் தொட்டால் ஸ்ட்ராங் பையிங் இது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. இருந்து அப் சைடுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அன்றைக்கி 2 சப்போர்ட் தான். ரெசிஸ்டன்ஸ் 2 தான் போட்டிருந்தோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வீடியோ போட்ட அன்றைக்கி ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதுக்கடுத்து ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம். 2க்கு தான் எப்போ 3 போடுவோம். அன்றைக்கி 2 தான் போட்டேன். ஏன்னா இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இடம் தாண்டினா தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். இது தாண்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதை பிரேக் பண்ணி மார்க்கெட்டில் வெரி புல்லிஷாக இருக்குது. நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ஸ்லாம் போட்டு பிரேக் பண்ண முடியாது. அந்த மாதிரி செட்டப்லாம் இருந்துச்சு. அதனால தான் இதை போட்டுட்டு இந்த எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இன்னும் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இதை பிரேக் பண்ணால் இதுதான் ரெசிஸ்டன்ஸ் ஃபால் தான் சொல்லியிருந்தோம். அப்புறம் அது அன்னைக்கு நம்ம கொடுத்த அன்னைக்கு மார்க்கெட் தொடரல. கிட்டத்தட்ட போயிட்டு நின்றுட்டு அதை பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்சில் போயிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா ஓப்பனே அதில் கொடுத்து அங்கேருந்து ஃபால் ஆனது. இப்போ நம்ம கொடுத்து இந்த எல்லோ ஜோன் செட்டப் வரைக்குமே வந்துச்சு. சரி ஓகே. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டேயில் பார்ப்போம். வீக்லியில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் எப்படி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு டோஜி தான் போட்டு முடிச்சிருக்காங்க. இதுபடி பார்த்தா லோவை பிரேக் பண்ணால் மறுபடியும் ஃபால் இருக்கும். ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஷ் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் இதுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் ஹையை பிரேக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம்.
சரி ஓகே. இத டேல பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா, மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட் லெவல்ல தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்த மாரி தெரியுது. பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட ஒரு செட்டப்ல தான் இருக்குது. பெருசா இறங்குற மாரி செட்டப்ல தெரியல. அப்படி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த டேய பிரேக் பண்ணாம மார்க்கெட் அப்சைடு மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஒருவேளை இது பிரேக் பண்ணா இந்த மார்க்கெட் அடுத்த சப்போர்ட் இந்த ரேஞ்சா இருக்கிறது வாய்ப்பு. 56,190 அந்த ரேஞ்சு ஒரு 300, 400 பாயிண்ட் இறங்க வாய்ப்பு இருக்கும். இதையும் விட்டு பிரேக் பண்ணா மார்க்கெட்ல நம்ம பெரிய ஃபால் எதிர்பார்க்கலாம். சரி ஓகே. இது 50 மினிட்ஸ்ல பார்ப்போம் என்ன லெவல்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸ் வச்சிருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 56,609 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ரீசென்ட்டா போன ஸ்விங் ஹை. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 56,850 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். தேர்ட பொறுத்தவரை 57,014 அப்படிங்கிறது வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 56,463 அப்படிங்கிறது டேவோட லோவுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக போன இந்த லோ 56,204 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 55,779. சரி ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இது பிரேக் பண்ணோட நிஃப்டி வந்து இதோட கீழே இருக்கும். பேங்க் நிஃப்டி இந்த டேவோட லோவுக்கும் கொஞ்சம் மேலேயே இருக்குது இந்த செட்டப். இப்போ பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாம அந்த டேவோட லோவை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் அப்சைடு போணுச்சுன்னா, மார்க்கெட்டில் இந்த தேர்ட் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இதையும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தாங்கணும். இந்த இடம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு சப்போர்ட் இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது பிரேக் பண்ணா அடுத்தடுத்து மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப் சைடில். ஒரு வேளை கேப் டவுனோ இல்லை கேப் டவுனோ இல்லை சப்போர்ட்டு கீழே இல்லை மார்க்கெட்டே கேப் டவுனாக இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் ஃபால்ட் இருக்கும். ஒருவேளை இது பிரேக் பண்ணி இங்கே ஓப்பன் ஆகி ஃபுல்லாட்டாக ஓப்பன் ஆகி இது பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் அடுத்தடுத்து ஃபால்ட் இருக்கும். இந்த இடம் செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ஒரு வீக்லியோட ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். இந்த இடமும் 56,200ங்கிறதும் ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது பிரேக் பண்ணல இதுலேருந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணால் செகண்ட் வரைக்கும் வரும். செகண்டுங்கிறது ஸ்ட்ராங்கான செட்டப்பில் உள்ள வீக்லி படி இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்சைடுக்கான மார்க்கெட் வாய்ப்பு அதிகம். கேப் டவுன் இல்லாத பட்சத்தில். சரி ஓகே. சென்செக்ஸ் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி கேண்டில் வச்சுருக்கேன். வீக்லி கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த புல்லிஷ் கேண்டோட லோ தான் நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த சப்போர்ட்லாம் கரெக்டாக க்ளோசிங்கே இதில் தான் வச்சுருக்காங்க. அதனால் இந்த இடத்துல அப்சைடு போகணும். இது இந்த கேண்டோட லோவை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். சரி ஓகே. இது வந்து டேல பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட் இந்த கேண்டோட லோ சொல்லியிருந்தோம் நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ளே. அதாவது 81,250ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இது பிரேக் பண்ண தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்து இந்த கேண்டில் கை வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் செட்டப்பில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு மாதிரி தான் தெரியுது. இதுக்குள்ளே சைட்லைஸ் இருந்தால் ஏதாவது டைரெக்ஷனில் பிரேக் பண்ணணும். சரி ஓகே. இது 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன லெவல்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம் 81,764 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 82,069 அப்படிங்கிற செகண்ட் ரெசன். தேர்டை பொறுத்தவரைக்கும் 82,304 அப்படிங்கிற தேர்டு. சரி ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா டேவோட லோ தான் லோவுக்கு கீழே தான் சப்போர்ட் 81,323 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரை 81,238 அது கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் வித்தியாசத்தில் தான் இந்த செகண்ட் சப்போர்ட்டே இருக்குது. அதுக்கடுத்து தேர்டை பொறுத்தவரைக்கும் 81,012. சரி ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் ஆகும்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் இந்த ரேஞ்சு கூட வேண்டியதில்ல. இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து அப்சைடு மூவ் ஆனால் மார்க்கெட்டில் பெரிய மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் அப்சைடு இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்சைடு அதாவது பிரேக் பண்ணாமல் இந்த இது சப்போர்ட் தானே வெரி ஸ்ட்ராங்காக மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்சு செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். சரி ஓகே. ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.